గమగ సన్ని సని పస பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க சுயநலம் இல்லா சாமி இவருங்க பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க சுயநலம் இல்லா சாமி இவருங்க பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி கமக சசனி சனி பச உதவிக்கு ஓடிடும் கால்கள் பிறர் உண்ண தந்திடும் கைகள் இரக்கம் இவரது கோயில் அதில் ஏமாற்றம் இவரது தெய்வம் கமக சசனி சனி பச பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க சுயநலம் இல்லா சாமி இவருங்க கமக சசனி சனி பச பாசம் இவரது கீதம் நல்ல பண்பே இவரது வேதம் கமக சசனி சனி பச பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க சுயநலம் இல்லா சாமி இவருங்க கமக சசனி சனி பச எப்போதும் இல்லை வெறுப்பு வெள்ளை மனதின் சிறப்பு துன்பம் வந்தாலும் சிரிப்பு பொதுநலம் இவரது பொறுப்பு கமக சசனி சனி பச பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க சுயநலம் இல்லா சாமி இவருங்க பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க சுயநலம் இல்லா சாமி இவருங்க பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி கமக சசனி சனி பச முருகா வேலாயுதம் பழனி ஆண்டவா என்னை மட்டும் காப்பாத்துறா எப்போ வியாபாரத்தை நல்லபடியா நடத்துறா அப்பா ஆண்டவா. முதலாளி ஆ, என்ன கற்பூரத்தை ஏத்தி அணைச்சிட்டீங்க? நாளைக்கு வேணும்ல? இது எத்த ஒரு வாரமா சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துக்கு வேணும்டா. அப்புறம் முதலாளி சொல்லு. நேத்திக்கு இந்த ஊசி போன இட்லி வடை போண்டா பொங்கல் பூரி அதெல்லாம் இருக்கு, வெளியில தூக்கி கொட்டிட்டுமா? வேண்டாம், கலக்கறி பண்ணிடு. கலக்கறியா? ஆமா. நான் தலைக்கறி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன கலக்கறி? ஊசி போன டிஃபன்லாம் மிஞ்சி போயிருப்பாரு, அதெல்லாம் சேர்த்து ஒரு கறியா பண்றது தான் கலக்கறின்னு பேரு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அத இந்த புது எண்ணெயில பண்ணிடாத, சுட்ட பழைய எண்ணெய் இருப்பாரு அதை எடுத்து பண்ணு. சிக்கு நாத்த அடிக்கும். அதே பாரு, இந்த நாட்டத்தை விட அது என்ன பெரிய நாட்டம். அப்புறம் நேத்தி பால்ல பள்ளி விழுந்துருச்சு, எடுத்து போட்டேன்னா உயிரோட ஓடிடுச்சா? பாலா? பள்ளி செத்தாதான் ஆபத்து. இது வெஜிடேரியன் பால்னு பேரு. ஐயா பெரியவர் பொதுநீலம் பன்னுசாமி அவர்களே, எங்கள் பகுதியில் உள்ள குஜிலி பவன் ஓட்டலில் கலப்படம் செய்கிறார்கள். பல வியாதிகள் பரவுகின்றன. நீங்கள் உங்கள் பாணியில் நேரில் சென்று தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கேட்குற வரைக்கும் சரி, கொல்றேங்கிறானே. உங்கள் அன்புள்ள திருப்பதிசாமி பழனிசாமி. பின் குறிப்பு: இது மொட்டை கடிதம் என்று நினைத்து அலட்சியம் செய்யாதீர்கள். ஆக இன்னைக்கு பொதுநலம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட மாட்டேனே.
அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் அந்த சண்முகம். நீங்க தான் சண்முகமா? ஆமா. இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க, மேல பாருங்க. அடே சண்முகம் தான். ஏயா இத்தனை வருஷமா எங்க போய் தொலைஞ்சடி? ஆமா, நாம ரெண்டு பேரும் ஒன்னா தானே படிச்சோம். ஆமா. உனக்கு மட்டும் ஏன் அதுக்குள்ள தலையெல்லாம் நரைச்சிருச்சு? நீ பட்டணத்துல சொகுசா பேனு கடியில உட்காந்துக்கிட்டு இருக்க, நாங்க கிராமத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, வெயிலே அலைதோம்ல. உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒண்ணுதான் நல்ல ஞாபகம் வருது. நம்ம எசைக்கு முத்து பொண்ண பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தேல்ல, பஞ்சாயத்துல உன்னை கசக்கி விட்டாங்களே. இப்ப என்னத்துக்காக பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? பழசுதான ஞாபகம் வருது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கோம்ல. ஆமா, எஸ்கி முத்து பொண்ணு இப்ப எங்க இருக்கிறா? வடக்க ஜோத்பூர்ல கல்லு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்கி முத்து ஊர்ல இருக்கானா? இல்ல, உள்ள இருக்காரு. உள்ள என்ன? 3 பேரை கொலை பண்ணிட்டான்ல, பாளையங்கோட்டில் தான் அங்கே ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஐயோ, அது விஷயமா தான் கோர்ட்டில் ஒரு வக்கீலை பார்க்கணும்னு வந்தேன். அப்படியே பஸ்ஸை பற்றி கேட்டு போகலான்னு பார்த்தா ஒன்று போய் பார்த்துட்டேன். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கணக்கு பாடத்தில் காப்பி அடிச்சேன். நம்ம ஐயர் உன்னை பிடிச்சி வாட்டால ஞாபகம் இருக்கா? என்னையா நீ பழசெல்லாம் விடவே மாட்ட போல இருக்க. இது வெறும் காப்பியா குடிக்கிறது நல்ல கதையா இருக்க. தம்பி, என்னென்ன இருக்கு என்னென்ன இல்ல எல்லாத்தையும் விபரமா சொல்லு. ஆம்லெட், முட்டை பரோட்டா, சிக்கன் பரோட்டா, சிக்கன் 65 இதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்பாடா, அப்ப காஃபி போதும். சும்மா இருங்க. ஏன் இல்லைன்னு சொல்றதுக்காக உன்னை கூப்பிட்டுது? அது எங்க முதலாளி பாலிசி. கஸ்டமருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நாங்களே முன்கூட்டியே இல்லைன்னு எதையும் சொல்லிடுது. என்ன கஸ்டமருக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது. சரி, என்ன இருக்கு? இட்லி, வடை, பொங்கல், தோசை இதெல்லாம் இருக்கா? சூடா இருக்கு. பின்ன என்ன? ஐஸ்கிரீம் கூட சூடா இருக்குதா? சும்மா இருங்க, அவன் ஏற்கனவே குழம்பி போயிருக்கா. ஆர்டர் பண்ணும்போது குழப்பாதீங்க. நீ என்ன செய்த? ஸ்வீட் இருக்கா? அல்வா இருக்கு. அல்வா, பெரிய அல்வா. எங்க திருநெல்வேலி அல்வா மாதிரி வருமா? வாயில போட்டா லபக்குன்னு உள்ள போயிருக்குல்ல. சரி, பரவாயில்ல. இங்க 2 அல்வா, இங்க 2 அல்வா கொண்டு வா. போ. ஐயா, அவருக்கு மட்டும் கொண்டு வா. அதிகாலையில் அல்வா சாப்பிட்டா எனக்கு அடி வைத்து புரட்டும். அப்படி சொல்லுதா? சரி, வேண்டாம். அப்புறம் எனக்கு மட்டும் உண்டாயா. அப்புறம் தோசை இருக்குல்ல, மசாலா தோசை சூடா இருக்குமா? சூடா இருக்கு. இங்க 2, இங்க 2. போ. ஐயா, 2 போதும். அப்படியா? சரி, அப்ப வந்து பொங்கல் இருக்கா? சூடா? சூடா இருக்கு. இங்க 2, இங்க 2. இல்ல இல்ல, அவருக்கு மட்டும் போதும். அப்படியா? சரி, அப்புறம் இட்லி இருக்கா? இட்லி இருக்கு. நல்ல பஞ்சு போல இருக்குமா? மல்லிகைப்பூ போல இருக்கும். அட அந்த இட்லியில இங்க 2 பிளேட், இங்க 2 பிளேட் கொண்டா. இல்ல இல்ல, ஒரு பிளேட் போதும். அப்படிங்க. சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு? வடை மறந்துட்டா எடுத்து கொடுக்க வேண்டாமா? நிக்கிய நீங்க அந்த வடை 2 இங்க, இங்க 2 கொண்டு வா. இல்ல இல்ல, ஒரு பிளேட் வடை போதும். போருமா? சீக்கிரம் கொண்டா, எல்லாத்தையும் சூடா கொண்டா. ஆமா, ஏக்க சும்மா இரு. காசா முக்கியம். என்ன விளையாடுத? சல்லி எங்கிட்ட இல்லையா? எங்கிட்ட சல்லி இருக்கு. சும்மா இருங்க. நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போம்ல, விட்டுருவோமா? வரும் வரும். ரொம்ப சுணங்குறாங்களே. வாப்பா, கொஞ்சம் இரு. இப்ப வை. இதெல்லாம் எடுத்துட்டு போ. சட்னி, சாம்பார் எல்லாம் கொண்டு வா. வருது வருது. எல்லாத்தையும் கலந்து அடிக்க போற. எல்லாம் ஒரே வயிற்றுக்குள்ள தானே போகுது. கலந்து அடிச்சா என்ன ஒரு தப்பும் இல்லை. கடையில் கையில் வச்சுட்டு இருக்க, தட்டில் வச்சு சாப்பிடியா? ஹோட்டல்காரங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டு போறாங்கல்ல. தப்பா சாம்பார் கொண்டாயா சீக்கிரம். என்ன வடை ஒரு மாதிரி வீச்சு அடிக்கி, டீசல் வாடை அடிக்க. டீசல் வாடை அடிக்குதா? ஆமா. எப்படி? எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த வடை சுடுற எண்ணெய் டின்னு இருக்குல்ல, அது டீசல் லாரியில் தானே வருது, அதனால அந்த வாடை அடிக்கும். இட்லியை மோந்து பாரு. இட்லி இது டீசல் வாடையே இல்லை, மண்ணெண்ணெய் வாடை அடிக்கும். ஆமா, மண்ணெண்ணெய் வாடையா? எப்படி? இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல வச்சு தானே இட்லி வேகறாங்க, அதனால இந்த வாடை அடிக்க நினைக்க. ஆமா, இப்போ இதெல்லாம் எப்படி திங்க போற? அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சாம்பாரை ஊற்றி அடிச்சோம் வச்சுங்க, இந்த மண்ணெண்ணெய் டீசல் எல்லாத்தையும் அதை அடிச்சிடும். எப்படி? ஆமா, சீக்கிரம் உண்டாயா. ஊத்து 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 ஊத்து
யோ இந்த வடை மறையிற மாதிரி ஊத்தனியா, அப்படியே முதக்கணும் வடை ஊத்து. நீங்களே ஊத்தி. அது நல்லா இருக்கு. உனக்கு சாம்பார் வேணுமா? கேளு, ஏன் கூச்சப்படுத்த விடுவேல்ல, உனக்கும் சாம்பார் விடு. விட்டுக்கப்போ இந்தா வடை நனையவே இல்லை. போரு நீ ஒரு வடை தானே வச்சிருக்க, ரொம்ப சாப்பிட்டா வயிறு சரியில்லை சொன்ன. எப்பா இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொண்டாயா. ஆமா, பண்டார வச்சு அப்படியே அடுப்போட கொண்டா. நீ சொல்றதுல பாயிண்ட் இருக்கியா? அடுப்போட கொண்டா சொன்ன, சாம்பார் சூடா இருக்கும். ஆமா அடி. அச்சோ ஏ கண்ணா, சுரேஷா இங்க வா. என்ன முதலாளி? ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சாம்பாரை கொஞ்சம் தானே கொட்ட சொன்னேன், நீ பாட்டு பக்கெட்டா கொட்டுறியே. அவனும் பண்ணி மாதிரி தின்னுட்டு இருக்கான் பத்தியா. சரி, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை பாக்குறது? வாங்கண்ணா உட்காருங்க. யாருப்பா ரெண்டாவது டேபிள்? என்ன வேணும்? தோசையா? தோசை போட சொல்லு. 2 தோசை. சரி சாம்பார் வேணுமா? இந்த வர சொல்றேன், சாம்பார் கொண்ட கொட்டு. ரைட். பாத்துறா டே மீதோட கொஞ்சம். இவ்வளவு எண்ணெய் இருக்குது. ஒரு கிண்ணம் கொண்டு வரேன். வடையில இருக்கிற எண்ணெயை பூஞ்சிட்டு வடையை தின்னுடுங்க. எண்ணெய் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடம்ப தேய்ச்சி குளிங்க. அப்படியே உங்க முதலாளி கழுத்தையும் புழியறேன், ஹோட்டல மூடிக்கிட்டு போயிடலாம். பொன்னுசாமி அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை உடம்புல தடவிக்கிடாத. இந்த எண்ணெய் சுட்ட எண்ணெய், கட்ட எண்ணெய், கட்டெலும்பு கடிச்சிடும். வணக்கங்க. வாங்க. நீங்க தான் முதலாளியா? இல்ல ஓனர். ஒருவேளை ப்ரொப்ரைட்டரா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்ப சொந்தக்காரர் யாரு? நான் தாங்க. ஓஹோ. ஏதோ உங்க தயவால இந்த ஹோட்டல் ஓஹோன்னு இல்லைன்னா கூட ஐயோன்னு இல்லாம இருக்கு. ஆனா பரவாயில்லைங்க, ஹோட்டலுடைய பேருக்கு ஏத்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நாவல்ட்டியா தான் இருக்குது. குஜிலி பவனாச்சே, வர்றவங்க எல்லாம் குஜோலாம் இருக்கணும். அடுத்த ஐட்டம் என்னப்பா இருக்கு? எது அடுத்த ஐட்டமா? ஆமா. ஏயா இப்பதான் மண்ணெண்ணெய் வாடை, டீசல் வாடைன்னு சொன்னேன். அடுத்த ஐட்டம் என்ன இருக்குன்னு கேக்குறேன். அது எந்த ஆயில்ல பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? க்ரூட் ஆயில்ல பண்ணிருப்பாங்க. அப்படியா? எப்பா அப்ப நான் அந்த புலவை கொண்டா. அதான் ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. என்னடா இல்லங்கிற? வர்ற வாடிக்கைக்காரங்களை திருப்திப்படுத்த வேணாமா? அடுத்த ஹோட்டல்ல நான் அதுக்குறான். சரி, சைட் டிஷ் என்ன வேணும்? ஆமாயா, சைட் டிஷ், கார்னர் டிஷ், மிடில் டிஷ்ன்னு. ஏன் டிஷ் ஆண்டனாவே கழட்டிட்டு வந்து டேபிள் மேல கவுத்துரு சார், அது மேல ஒரு ரவுண்டே அடிப்பாரு. யோ ஏற்கனவே அவர் உள்நாக்க டச் பண்ற லெவலுக்கு சாப்பிட்டுட்டாரியா, ஒண்ணும் வேணாம். காஃபி வேண்டாமா? வேணாயா. அட வேணான்னு சொல்றாரு இல்ல, அவர் ஏன் கோவப்பட வைக்க? அவர் கோவப்படலாமா? அவர் தானே பில்லு செட்டில் பண்ண போறாரு. எது பில்லு? முகம் கோணலாம் ஐயா, அவருடைய மனசு கோணலாமா ஐயா? போய் பில்லு எடுத்துட்டு வா, போ. சார், என்னை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது. அப்ப விட்டுருங்க. சொல்லாம இருக்க முடியல. அப்ப சொல்லுங்க. சொல்றேன். இந்த ஹோட்டல்ல சுத்தமான பதார்த்தங்கள் போலவே பில்லு யதார்த்தமா இருக்கும். ஒரு பைசா மேல போவாது, ஒரு பைசா கீழே இருங்க, அவ்வளவு கரெக்டா இருக்கும். அதனால தான் இந்த ஹோட்டலோட பேர் கொடிகட்டி பறக்கு. வரும்போதே பார்த்தேன், மொட்டை மாடியில கொடி கட்டி ஒரு வேட்டி பறந்துகிட்டு இருந்தது. தெரு முனையிலேயே துர்வாடை. அது ஏன் வேட்டி தான். ஏங்க அதை துவைச்சு காய போடக்கூடாதா? சார் யதார்த்தமா பேசுறாரு. போய் பில் அனுப்புறேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, அவர் யதார்த்த உடனே எனக்கு இப்போ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம ஊர்ல நடந்துச்சு. நம்ம சேராங்குளம் இருக்குல்ல, அதுக்கு வடக்க நம்ம கருப்பியாவோட ஒரு நிலம் இருக்கு தெரியுமா? இப்படிலாம் சொன்னா உனக்கு புரியாது. இந்த வரேன், எல்லாத்தையும் உனக்கு விளா வரைய வரைஞ்சி காட்டினா தான் புரியும். இரு இந்த பாரு, இங்க இருக்கு இது மேல திரு. இங்கேருந்து நேர போனா நாணக்காடு, அங்கேருந்து வடக்க போனா சேராங்குளம். சேராங்குளத்துல தான் கருப்பையா வயலும் இருக்கு, முத்தையா வயலும் இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், முத்தையா தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லி வரப்பை வெட்டி இங்கே விட்டுருக்கான். கருப்பையாவுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? ராமையா இல்ல, கருப்பையாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏல தண்ணி உனக்கு இன்னைக்கு எப்படி பாயணும், உனக்கு நாளைக்கு தானே தண்ணி பாயணும், நீ எப்படில வரப்பை வெட்டினேன்னு கேட்டிருக்கான். அது என்ன ஆகி போச்சு, முத்தியாவுக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் வந்தது. முதல்ல வாய்ச்சண்டை, அப்படியே கை கலப்பில் போய் மாறுச்சு. அப்புறம் என்னாச்சு, அறுவாடு வேல்கம்புன்னு ஆகி போச்சு. என்ன தூக்கம் வருதா? நான் விவரமா பேசிட்டு தூங்குதிய கூறு, எனக்கு இதானே பிடிக்க மாட்டேங்க. ஏதாச்சும் முத்தியாவுக்கும் கருப்பியாவுக்கும் சண்டை. இப்போ முத்தியா என்ன செய்யறான், வேல்கம்போட வரான். எப்படி வரான்? வேல்கம்பு அதை எடுத்துட்டு வரான். கருப்பியா என்ன பண்ணுதான்,
அறுவாளோட வரான். அவ்வளவுதான், ஒரே போட்டான் முத்தியா. அவ்வளவுதான். இவன் கேட்க ஏல ஏண்டா வெட்டுதுன்னு நான் போய் கேட்டேனா, இருந்தேன்ல பக்கத்துல, நான் நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு குதிச்சு குச்சி ஏல ஏன்ல இப்படி வெட்டுதுங்கிறேன். சும்மா யதார்த்தமா வெட்டினேன் அப்படின்ட்டான். அப்புறம் இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கலையே, கேளு என்னாச்சுன்னு. போதும், இல்ல இந்த முதலாளிய கொன்னு இருக்கணும். யதார்த்தமா சொல்லிட்டு போனா அதுக்கு இவ்வளவு பெரிய கதையா? ஐயோ ஐயோ. இல்லையா, கருப்பையா பதார்த்தமா அங்கங்க செதறிட்டான், அதை சொல்ல வந்தேன். அதனால எதையுமே நம்ம சொல்லும் போது யதார்த்தமா சொல்லணும். இல்ல என்ன, இந்த வருஷம் தம்பராட்டியம்மன் கோயில் கொடைக்கு வரும்போது செலவெல்லாம் என்னோட தான். பில்ல சாட்டை கொடு, நான் போய் ஒரு பீடா போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் செட்டில் பண்ணு. சார் 90 ரூபா பில்லு, அதுக்கு 15 ரூபா டிப்ஸா? சார் பில்லுக்கு முன்னாடியே டிப்ஸ் கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் சார். அவ்வளவு ஏன் 15 ரூபா டிப்ஸ் நான் என் வாழ்க்கையில வாங்கினதே இல்லை சார். வாங்க போறதும் இல்ல. இது டிப்ஸ் இல்ல, பில்லுக்காக கொடுத்த பணம். சார் பில்லு 90 ரூபா, 15 ரூபா கொடுக்குறீங்க. தவணை முறையில நாங்க வாங்குறது இல்ல. என்ன பெரிய ஹோட்டல் வச்சிருக்க? அவன் டிவி, ஃப்ரிட்ஜ், காரு, தேக்கு மரம் எல்லாத்தையுமே தவணை முறையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுண்டைக்காய் இட்லி வடையும் தின்னத்துக்கு தவணை முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எடுத்துட்டு போயா. ஓ நான் விளையாடியா? தயார் பண்ணியா? சாப்பிட்டு ஏந்திரு, முதலாளி பேசுவா. வா முதலாளி, பொல்லாத முதலாளி, கம்புல சொம்ப கவுத்த மாதிரி இருக்கிறான் அவன் தானே. வர்றையா வாயா வாணி. வாசிப்பது சாம்பசிவம். காலரா, மலேரியா என்னடா 90 ரூபா பில்லுக்கு 15 ரூபா கொடுக்குறாரு. கேட்டா தகராறு பண்றாரு. ஏயா பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கிற கண்ணா பின்னான்னு தின்னுபிட்டு 90 ரூபாய்க்கு 15 ரூபா கொடுக்குறியா? என்ன அது? ஓவரா பேசாத. உண்டவன் ஒருத்தன், உண்டவனை பார்த்து மிரண்டவன் தான். என்கிட்ட பில்லு கொடுக்குறான் இந்த ஆடு. 2 பேர் வந்தீங்க, ஒருத்தன் வெளியே போயிட்டான். நீ தான் இருக்கிற, நீ தான் இந்த பில்லு காசு தரணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னையா நடக்கும்? என்னையா நடக்கும்? சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் அடிக்கணுமா? மாவாட்டணும் இல்ல போலீஸ் கோர்ட்டு கேஸ் விவகாரம் பெருசாயிடும். பொண்ணு அடடடடே, ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஹெல்த் அட்டகாசமா தான் இருக்கேன். ஆனா ஆஸ்மா அப்பப்போ வந்து ட்ரபிள் பண்ணுது. ஆமா, எதுக்காக அரட்டை போட்டுக்கிட்டு அரண்டிக்கிட்டு மாதிரி? ஜாகிங் போயிட்டு வரேன். பாடியை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? பாடிய சாரி. ஆமா, என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல, ஹோட்டல்ல சாப்பிட்டோம், பில்ல கொடுத்துட்டு பணம் கேக்குறாங்க. யாரு அவனுக்கு பணம் கேட்டது? நான் தாங்க. யாரா நீயா பில்லுக்கு பணம் கேட்ட? ஆமா. இவர் யார் தெரியுமா? யாரு? இவருடைய சொந்த தாய் மாமனா. தொடாம பேசு. ஏங்க, இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தாய் மாமன்னு சொல்லவே இல்லையே. ஏயா, எனக்கு திருச்செந்தூர்ல இருந்து திருப்பதி வரைக்கும் ஏகப்பட்ட தாய் மாமங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் லிஸ்ட் போட்டா மட்டும் கொடுக்க முடியும். நீ என்ன கேட்ட? பணம் தானே, வாங்கிக்க. பரவாயில்லைங்க. வேணாயா அவன் கூட விவகாரம். பரவாயில்லைங்க, வேணாங்க. நீ மீதியை கரெக்டா வாங்கிக்கனே. ஐயோ வேண்டாங்க. அவர் தான் பணம் வேண்டாம்ன்றாருல, அப்புறம் எதுக்கு எடுக்கிற? சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் காப்பி சொல்லு. ஒரு டிகிரி காப்பி. ஏங்க சொல்லி தொலை. ஏங்க, இந்த எந்த ஏரியாவில் நீங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? நீங்க என்ன பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஒண்ணு யூனோ ஒன் திங், நான் சர்வீஸ்ல இருக்கும்போதே இந்த ஹோட்டலை பத்தி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து. எஸ், நானும் ஆக்ஷன் எடுக்கலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட்ல என் மேல ஆக்ஷன் எடுத்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் இன்ஸ்பெக்டரா? ஏன்யா ஓமு குச்சி மாதிரி இருந்துகிட்டு இந்த அலர்ட் அலர்ட்றியா? போய வழியா. காபி சாப்பிட்டு போறேன். டிகிரி காப்பி கேன்சல். போ வழியா. ஏன் நிக்கிற? என் காப்பியும் கேன்சல் பண்ணிட்டுப்பா. யோ, நீ எங்கயா போற? ஐயோ பொன்னுசாமி. என்ன சண்முகம்? ஐயோ, நான் பீடா போனேன், சோடா குடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன் இப்படி? சாப்பிட்டது பூரா ஏ குஜிலி, கையும் களவுமா நீ மாட்டிக்கிட்ட. உன் ஹோட்டல்ல இப்ப சாப்பிட்டு போனவருடைய கதியை பாத்தியா? இவரை உடனடியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேனிங் எடுக்கணும். வயத்துக்குள்ள மூக்கு அடைச்ச மாதிரி கொனு சவுண்ட் வருதுயா. சவுண்ட் வேற வருதா? ஆமா. அப்ப அல்ட்ரா சவுண்ட் எடுத்து டான்சில்ஸ் ஆபரேட் பண்ணி கட் பண்ணி ஆகணும். இதை தவிர பவுத்துக்குள்ள பட சொறி சரங்கு ஏதாவது இருந்தா அதையும் சுரண்டி எடுக்கணும். எனக்கு ஏற்கனவே பழனிசாமி திருப்பதி சாமின்னு 2 பேர் மொட்டை லெட்டர் போட்டிருந்தா. உன் ஹோட்டல்ல என்னென்ன நடக்குது நான் சொல்லட்டுமா?
நீங்க வச்சிருக்கிற பண்டங்கள்லாம் சரிவர மூடுறதே இல்லையாம. கொசு, ஈ, பேன், பொடுகு எல்லாம் அதை மொய்க்குதாம. இதை தவிர நீங்க செய்யற ஸ்வீட் எல்லாம் கோயில் விளக்குல திருண்ண எண்ணெயில பண்றீங்களாமே. ஆமா, பாத்ரூம் என்ன சமையல் கட்டுல இருக்குதாமே. ஏன்பா, பால்ல பல்லி, காபியில கரப்பு, தக்காளி சாம்பார்ல தவக்கலை. பாத்தியா, கேட்கிற ஆளுக்கே இப்படி இருக்குது, சாப்பிடுற ஆளுக்கு எப்படி இருக்கும்? பொறுத்துக்க, இது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி நாங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு மேலிடத்துக்கு தட்டி விட்டா என்ன ஆகும் தெரியுமா? யோ, என் பல்லு வேணா வீக்கா இருக்கலையா, ஆனா என் சொல்லு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பினேன். இவர் பாடியில வேணா வெயிட் இல்லாம இருக்கலாம், ஆனா இவருடைய கையெழுத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்குது. இந்த பெட்டிஷன் அங்க போச்சு, 6 மாசம் கோர்ட்டு கேஸ்னு இழுத்து அடிப்பாங்க, ஹோட்டலுக்கு சீல் வச்சிருவாங்க. அப்புறம் நீ நடுத்தருவுல லோலோன்னு அலையணும். ஐயா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. நீங்க பணமே தர வேணாம், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி. பாத்ரூம் எங்க இருக்கு? சமையல் கட்டுல. சமையல் கட்டு எங்க இருக்கு? பாத்ரூம்ல. 2 ஒரே இடத்துலயா? இவன் அப்படி கட்டி வச்சிருக்கானே மூதேவி. ஏயா மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறீங்க? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? தயவு செஞ்சு இனிமே இந்த ஹோட்டல் பக்கமே வராதீங்க. நாங்க ஏன் வர போறோம்? ஹோட்டல் இருந்தா தானே. நாங்க வரோம். அம்மா இங்கயா? நானும் வரேன் பொட்டுசாமி. 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு தகராறு நடந்துச்சு. அந்த அன்னைக்கு வேல்கம் எடுத்தேன். இலே, என்ன கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறியா? சண்முகம், அங்க பார்க்ல நிக்கிறது ஏன் பொண்ணு? கூட யாரோ ஒரு பையன் நிக்கிறானே, அவன் யாரு? லவ்வு கிவ்வு அந்த மாதிரி விஷயம் இருக்குமோ? சண்முகம், அப்படிலாம் கூட நடக்குமா? ஏன் பொண்ணு தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறியா? நீ மனசு போட்டு குழப்பிக்கிடாத. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஜெயிச்சுட்டு வரேன். சண்முகம், நீ நேரா அங்க போய் இங்கே இரு. நான் போய் அருவாள் எடுத்துட்டு வந்து ஒரே போடா போட்டுறேன். இல்லை, இதுதான் அவங்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கே பயமா இருக்குது. நீ அங்க போய் அந்த பையனை ஃபாலோ பண்ணி அவன் எங்க இருக்கிறான், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்க அப்பா அம்மா யாரு, அவன் அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. நான் சாயந்தரம் அவன் உன்கிட்ட வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இவ்வளவு தூரம் பழகி இருக்கோம், இது கூட செய்யறேன்னு என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட ஒரு சோழியை கொடுத்துட்டேல்ல, நான் என்ன செய்யறேன் பாரு. இல்லை, நான் வரேன். கண்ணே உன்னை சந்தித்தே, காதல் நெஞ்சில் பதித்தே. கண்ணா உன்னை சந்தித்தே, காதல் நெஞ்சில் பதித்தே. ரவிவரும் ஓவியம் நீ, கண்ணதாசன் கவிதை நீ. புது கவிதை மாலை நீ, காளிதாசன் காவியம் நீ. மழை தாண்டும் மீனை போலே மனம் தாண்டி ஓடுதே. மலையருவி சாரலே, கலையருவி தென்றலே. கல்லூரி சாலையில் பனி மூடும் வேளையில், கல்லூரி சாலையில். பனி மூடும் வேளையில் இதம் தரும் சுகம் பெற விண்மீன்கள் பேசின, விழி நீங்கள் கூசின. கண்ணே உன்னை சந்தித்தேன், காதல் நெஞ்சில் பதித்தேன். கண்ணா உன்னை சந்தித்தேன், காதல் நெஞ்சில் பதித்தேன். பொட்டுசாமி, அந்த பையனோட அட்ரஸ் விசாரிச்சு விட்டேன். பையன் ரொம்ப தங்கமான பையன். உன் பொண்ணு பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்க பார்த்தா பிடிச்சிருக்கிறான். நாம தான் நம்ம குழந்தைகளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல நம்மளோட பயங்கர புத்திசாலியா இருக்குல்ல. நீ என்ன பண்ண, அந்த சாதி சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம சட்டு புண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல அவங்க ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க, இல்ல தண்டாவளத்தை தலையை விட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உனக்கு தலைவலியா போயிடும். சண்முகம், உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. நான் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் பாராட்டுறேன் இல்ல.
என் பொண்ணு காலம் பூரா கண்கலங்காம நல்லபடியா இருக்கணும். இருப்பா. எனக்கு பணம் பெருசு இல்ல, அவளை கட்டிக்க போற பையன் அவளை நல்லபடியா வச்சு காப்பாத்தினா அதுவே போதும். சத்தியமா வச்சு காப்பாத்துவான். பொன்னுசாமி, நீ ஊர் வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு எல்லாருக்கும் உதவி செய்த. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் பத்தியா முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே, அந்த பையனுடைய விலாசம் சொல்லுத நோட் பண்ணிக்கிடு, மனசுலயே வச்சுக்க. நம்பர் 6, 9வது மெயின் ரோடு, சாந்தி காலனி, சென்னை. சுலபமான அட்ரஸ் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லு பார்க்கலாம். நம்பர் 9, 6வது மெயின் ரோடு, காந்தி காலனி, சென்னை. காந்தி எல்லாம் சொல்லவே இல்லையப்பா, நான் சொல்றேன் நல்லபடியா கேட்டுக்க. குழப்பறைய போட்டு நம்பர் 9. ஐயோ உங்க கூட சேர்ந்து எனக்கும் குழப்பம் ஆயிடுச்சு பாரு. நம்பர் 6, 9வது மெயின் ரோடு, சாந்தி காலனி, சென்னை. மனசுல வச்சுப்பா. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. போய் பார்த்து வந்துருவியா? பார்த்துருக்கேன். அப்புறம் கல்யாண தேதி குறிச்ச உடனே மறந்துடாம எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸா? ஆமா. இது என்ன கோர்ட்டா? ஓ இல்ல, இது அது என்ன பத்திரிகை அனுப்பணும். நான் அடிக்கடி கோர்ட்டு விஷயமாவே மெட்ராஸுக்கு வரேன்னா நோட்டீஸ்னே வருது. எனக்கு அனுப்பியா? எதுக்கு சொல்றேன்னா, இதே மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கடையனூர் ஒரு கருப்புசாமி பொண்ணு என்ன பண்ணான்னா, சங்கரன் கோயில் சடையப்பன் பையனோட ஓடி போயிட்டான். நான் நேரம் அங்க போய் புறப்படாங்கிற எங்க நெல் எக்ஸ்பிரஸுக்கு டைம் ஆகி போச்சு. எதுக்காக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் போய்யா. மறந்து போயிட்டேன். பத்திரிகை அனுப்பல. நோட்டீஸ் அனுப்புறேன். நோட்டீஸா? பத்திரிகை மறந்துடாம அனுப்பு. வரட்டுமா? இந்த சோரேறி குதிக்கிற பழக்கம் இன்னும் போகலையே உனக்கு. புறப்படியா. இவன் ஒரு இம்சை தான், ஆனா இனிய இம்சை. பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி. கமக சசா நீ சா நீ பசா.